நியாயமும் நீதியும். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நீதியும் நியாயமும் மனுஷ நேயமும் இருக்கும்போது ஏழைகள் ஒடுக்கப்படுவதை அவனால் சகித்துக் கொள்ள முடியாது. தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுகிறதையும் காணும்போது அவனுடைய மனதிலே கோபம் உண்டாகும், அவனுடைய இருதயத்தில் அதை குறித்து ஆச்சரியம் உண்டாகும். சட்டத்தின் பெயராலும் அதிகாரத்தின் பெயராலும் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். தேசம் பொதுவாக நல்ல தேசமாக இருக்கலாம், ஆனாலும் தேசத்தின் ஒரு பகுதியில் தீங்கும் கொடுமையும் தாராளமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். தேசத்தின் அந்த பகுதியில் ஏழைகள் ஒடுக்கப்படுவார்கள், நீதியும் நியாயமும் புரட்டப்படும். அதை காணும்போது நாம் அதை குறித்து ஆச்சரியப்படக்கூடாது என்று சாலமோன் சொல்லுகிறார். ஏழைகளை ஒடுக்குகிறவர்கள் தங்களை பெரியவர்களாகவும் அதிகாரம் உள்ளவர்களாகவும் காண்பித்துக் கொள்கிறார்கள். ஒடுக்கப்படுகிறவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான், தனக்கு மேல் யாரும் இல்லை என்று இவர்கள் இருமாப்பாயும் ஆணவமாயும் நினைக்கிறார்கள். இவர்களுக்கும் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு, அவரே சர்வ வல்லவராகிய சிருஷ்டி கர்த்தர். அவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அவரே சர்வ சிருஷ்டிகளுக்கும் சிருஷ்டி கர்த்தா. தேசத்தில் உயர்ந்தவர்கள் ஏழைகளை ஒடுக்கும் போது, அவர்கள் நீதியையும் நியாயத்தையும் புரட்டும் போது, அவர்களுக்கு மேலாக இருக்கிற தேவன் அவர்கள் செய்கிற அநியாயங்களையெல்லாம் நோக்கி பார்க்கிறார். தங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்பதற்கு யாரும் இல்லை என்று ஏழைகளை ஒடுக்குகிறவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் நியாயம் செய்வார், வழக்குகளை நீதியாய் விசாரிப்பார், நியாயத்தையும் நீதியையும் மறுபடியும் ஸ்தாபிப்பார். கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார்.